தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இந்த உபத்திரவம் ஏன் வருது? விசுவாசிகளுக்கு வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வருது. அப்போ ஒன்று நாங்கள் போன பிறகு தான் உபத்திரம் வருது, இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு தான் உபத்திரம், முன்னெல்லாம் அந்த உபத்திரம் இல்லை. என் லைஃப்பில் சொல்கிறேன், கர்த்தனை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்தார் நான் சொன்னேன்ல. அப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பாரம் என்னன்னா, நீ எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கு பரிசுத்த ஆவியின் நிறைவை பற்றி நீ பேசணும், அபிஷேகத்தின் வல்லமையை பற்றி பேசணும், ஆவியின் நிறைவுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று நீ சொல்லணும். அபிஷேகத்துக்காக ஜெபிக்காம அந்த கூட்டத்தை நீ முடிக்கவே கூடாது என்பதுதான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாரம், ஒரு உத்தரவாதம். அதனால் அந்த காலம் தொடங்கி, அதாவது கர்த்தர் எப்போ ஊழியத்துக்கு அழைத்தாரோ, கர்த்தருடைய பிள்ளைகளை 81 ரட்சிக்கப்பட்ட 84 கர்த்தரனை முழு நேர ஊழியக்காரனாக அழைத்த நாள் முதற்கொண்டு இன்று வரைக்கும் அந்த அழைப்பில் அப்படியே ஓடுவதற்கு இம்மட்டும் அவர் கிருபை செய்ததற்கு நான் ஏமாத்திரம் தோத்திரம்.